இந்த ஊர்ல குளிக்க குளமும் இல்ல, கும்பிட கோயிலும் இல்ல. ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட ஓலக்குரல் இந்த உலகத்துக்கே கேட்கணும். எல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? எந்த கோடீஸ்வரர் எங்க பார்க்கலாம், அப்படி பொட்டு பொட்டியா வாங்கலாம், அதை எங்க ஓட்டு போய் வைக்கிறான்னு யோசிக்கிறது தானே உங்க வேலை. ஜெயிச்சுங்கயா வராங்க, வேலையாவே மறந்துடுவாங்க. தலைவர்களை மாத்த முடியாது, முயற்சி பண்ணா மக்களோட தலையெழுத்த மாத்த முடியும். நன்றி சொல்ல வராங்க, மத்தபடியே மக்கள் எப்படி கிடக்க போகுது வருதுன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓட்டு கேட்டு வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு ஓட்ட போட்டுவிட்டு அதுக்கப்புறம் முழிக்க கூடாது. ஜனம் காத்து வர சாமி தரும் பல நூறு வர அண்ணனுன்னா அண்ணனையா, அன்புள்ள மன்னனையா, ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. எங்களுக்கு ஆத்துல இருந்து தண்ணி போடும் வரணுங்க. தண்ணி பழுவூருக்கு அழகாரைக்கும் போறாப்புல ஒரு மினி பஸ் விடுங்க. கேக்குறோம் செய்யறோம்னு தான் போவாங்க, அப்புறம் எதுவும் கிடையாது. கேட்க போனா வாங்கிட்டு தானே எல்லாம் போட்டீங்க, நாங்க நீங்க சும்மாவா செஞ்சு விட்டீங்க அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க. 100 நாள் வேலை 180 நாள் தர்றாங்களா கொடுத்துருக்காங்களா பத்தி எங்கேயாச்சும். அதே இப்ப மாசத்துக்கு ஒரு நடை எங்களுக்கு. ஐயா இப்ப நான் சுயேட்சையா நிக்கிறேன், சப்போர்ட் பண்றீங்களா? சுயேட்சையா நிக்கிறேன்னா செய்ய வேண்டியதுதான், தப்பு இல்ல. சரிங்க ஐயா. நம்மதான் கட்சி தான் போட்டு போட்டு பாக்குறோம், என்னதான் இது எல்லாரும் ஏமாத்துறாளா இருக்கிறாங்க கட்சியில உள்ளவங்க. இப்ப எம்எல்ஏக்கு ஓட்டு கேக்குறாங்களா, ஒரு ஓட்டுக்கு 200 ரூபா 100 ரூபா கொடுத்துறாங்க. ஓட்டு வாங்க மட்டும் சொல்றாங்க, அந்த வசதி செய்யறேன் இந்த வசதி செய்யறேன்னு. அப்புறம் கேட்டாக்கா நீங்க பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்கன்னு ஒரே வார்த்தையா. நன்றி சொல்ல வராங்க, அதுக்கு மட்டும் வராங்க, அவ்வளவுதான். மத்தபடியே மக்கள் எப்படி கிடக்க போகுது வருதுன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு சுயேட்சையா, அதாவது கட்சி ஜாதி எல்லாம் இல்லாம மக்கள்ல ஒரு ஆளா நிக்கிறேன், சப்போர்ட் பண்ணுவீங்களா? செய்யறப்பா. சரிங்களா? புதுசா வரவங்க செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிஷன் புதுசா வரவங்க கண்டிஷன் சப்போர்ட் பண்ணணும். அடிப்படை என்ன போறோம் அப்படின்னு சொன்னா, கொள்ளடம் பக்கத்துலயே இருக்கு, வீடு கட்டுறோம் பாருங்க, மணல் கூட கொடுக்க மாட்டாங்கிறாங்க. பஸ் தானே சரியா வர மாட்டாங்க. சாயந்தரம் ஒரு நாள் வராம காலையில சாயந்தரம் அது ஒரு நாள் வரவும் மாட்டேங்கிறாங்க. இப்பெல்லாம் அந்த வசதியே இல்லாம இப்ப ஜனங்கெல்லாம் ரொம்ப வண்டியிலே போறாங்க. ஏதோ ஒரு தற்சமயத்துக்கு ஜனங்க ஏறுறாங்க, ஏறல இவங்களுக்கு என்ன வர வேண்டியதுல. இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? கேட்டாங்க. சரி, எல்லாம் செஞ்சாங்களா? இப்படி ஜெயிச்சுங்கயா வராங்க இந்த மக்கள் இந்த ஏரியாவுக்கு. ஏரியாவே மறந்துடுவாங்க. அடிப்படை வசதிகள என்ன வசதி உங்களுக்கு குறையா இருக்கு? எல்லாமே கம்மி தான். தண்ணி வசதி சரியா இல்ல, கரண்ட் வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது. மெயின் எங்க போனாலும் ஒரு ஜிஹெச்கே போனாலும் பழுவூர் தான் போகணும். இந்த ஊர்ல அப்படிதான் ஒரு நடைமுறையுமே இந்த ஊர்ல கிடையாது. நான் 18 வருஷமா இப்படியேதான் கிடக்கு. இந்த ஊரும் கிடக்கு, இந்த கோயிலும் கிடக்கு. மாத்தணுமா வேணாமா? மாத்தியே ஆகணும். அப்ப நீங்க மாத்தணும்னா நீங்க என்ன மாதிரி ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணாதானே மாத்த முடியும். பண்றோங்கிறோம். எம்எல்ஏ அமைச்சர் எல்லாம் ஜெயிச்சு போனாங்கல்ல, அவங்க எல்லாம் திரும்ப உங்களை சந்திச்சு என்ன குறைன்னு கேக்குறாங்களா? எதுவுமே கிடையாது. ஓட்டு வாங்கி போறதோட சரி, பணம் வாங்கிட்டு தானே செஞ்சீங்க, ஓட்டு போட பணம் கொடுத்தல அப்படிதானே செஞ்சீங்க அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தை. பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சுன்னா 2 மாசத்துக்கு காரே வராது. இப்பயும் சனி ஞாயிறுனா வராது. எல்லாம் ஜெயிச்சு கூட வரவே கிடையாது, திரும்பி கூட பாக்கல, பயிர் பக்கம் கூட பாத்துக்க முடியாது. நீங்கெல்லாம் தண்ணி வசதியே கிடையாது. என்னன்னு கேட்டா அந்த டேம் ஒண்ணு கட்டினாதான் தண்ணி வரும். இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை தண்ணியும் வருது. இந்த ஓட்டு கேக்குறப்பெல்லாம் நான் செய்யறோம் நீ செய்யறோம் பகல எழுந்துட்டுங்க, அதை என்னன்னு உடனே கண்டுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல என்ன குறை இருக்கு? இந்த ஊரே குறைதான். இந்த ஊரு ஃபர்ஸ்ட் அன்னகரம் மட்டும் தான் அமைஞ்சதே குறைதான். இதுல என்ன குறைய சொல்றது? இந்த ஊர்ல குளிக்க குளமும் இல்ல, கும்பிட கோயிலும் இல்லன்னு இருக்கு. அப்புறம் என்ன குறையாதுன்னு சொல்றது? வீட்டுக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க, தண்ணி அரையும் குறையுமா வருது, பல்பு அப்பப்ப போடுறாங்களே, அப்பப்ப பீச்சு போயிட்டு இருக்கு, கரண்ட் வருது 1 மணி நேரம் வராத கிடக்கு. அதெல்லாம் கேக்குறதுக்கு யாருமே கிடையாது. உங்க மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. எல்லாரும் போடுறோம், அது மாதிரி ஒட்டு மொத்தமா செய்யணும். இந்த ஊருக்கு செய்யணும். கண்டிப்பா செய்யறதுக்காக தான் கேக்குறேன். நீங்க பட்ட கஷ்டங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்க படக்கூடாது. அதுக்காக நீங்க மாத்தி தான் யோசிச்சாகணும். சரியாம்மா? போடுறோம், மாத்தி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நம்ம அடிப்படை தேவை அத்தனையும் உங்களை தேடி வரும். சரியாக்கா? பட்டுங்களா? சரி வரேங்க்கா.